ஹாய் மக்களே! வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். நம்ம தோட்டத்தில அப்படியே கலர்ஃபுல்லா வண்ண வண்ண பூக்கள்லாம் சூப்பரா பூத்து குலுங்கிட்டுருக்கு. அதோட விதையும் எல்லாருக்கும் தயாராயிட்டே இருக்கு. சேனல்ல நெறைய பாருங்க. நெறைய விதையெல்லாம் டிஃப்ரெண்ட்டா கலெக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் செடியா இருக்கட்டும், விதையா இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டா தான் குடுக்க போறேன். முடிஞ்ச வரைக்கும் அதாவது 1 வாரங்கும்போது 1 வாரத்தில குடுக்க முடியாது. 1 வாரத்தில நான் ஆர்டர் எடுத்தேன்னா 2வது வாரம் தான் உங்க கைக்கு கிடைக்கும். அதனால ஆனா கண்டிப்பா எல்லாருக்குமே இலவச பிளான்ட்டும் சரி, இலவச சீடும் சரி, எல்லாமே கிடைக்கும். அது காய்கறி செடியா இருக்கட்டும், இல்லன்னாக்கா பூக்கள் செடியா இருக்கட்டும், இல்ல இன்டோர் பிளான்ட்டா இருக்கட்டும், எல்லாமே தான் நம்ம வாரம் குடுத்துட்ருக்கோம். ஆனா என்னன்னாக்கா, கேட்குற நண்பர்கள் எல்லாமே கலந்து கேட்குறீங்க. ஒருத்தங்க தனியா இன்னும் ஒரு எனக்கு வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடி குடுங்க. அதுக்கப்புறம் இன்டோர் பிளான்ட் குடுங்க. அப்படிங்கிறீங்க. அது மாதிரி எனக்கு ஒண்ணொண்ணும் போய் போய் எடுத்து இவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு என்னன்னு கண்டிப்பா குடுக்க முடியாது. நான் என்ன அனுப்புறேனோ அத மட்டும் தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. இல்லாத பிளான்ட்டு, இல்லாத சீடெல்லாம் கேட்டா கண்டிப்பா என்னால குடுக்க முடியாது. நம்ம தோட்டத்த ரெகுலரா பாருங்க. மாடி தோட்டத்த பார்த்தீங்கன்னா, என்கிட்ட என்ன பிளான்ட் இருக்கு, என்னென்ன சீடு நான் கலெக்ட் பண்றேன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதோட நான் குடுக்கும்போது இன்னென்ன இருக்கு, இது நான் விதை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். வேணுங்கிறவங்க மாடி தோட்ட நண்பர்கள் வாங்கிக்கோங்க. வாங்கி டிஃப்ரெண்ட்டா உங்க மாடி தோட்டத்தையும் இன்னும் கொஞ்சம் பெருசாவும், இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாவும் மாத்திக்கோங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த செடி இன்னைக்கு நம்மள விட்டு போகுது. ஏன்னாக்கா, ஒரு ம் இது ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அடீனியம் கலெக்ஷன் நல்லா பூ பூக்கிறதா, நல்ல பிளான்ட்டா குடுங்கன்னு சொல்லிட்டு. இது சூப்பரான பிளான்ட்டு. ஏன்னா நம்மள நம்பி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல பிளான்ட்டா குடுக்கணும். அதோட கொஞ்சம் ஃப்ரீ கட்டிங்கும், ஃப்ளவர் சீடு, அதுக்கப்புறம் வெஜிடபிள் சீடு எல்லாமே கொஞ்சம் போட்டு விடலான்ட்டு ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா, இது ஃபர்ஸ்ட்டு மொட்டு வச்சது. அதுக்கப்புறம் வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, அது பூத்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ. அது 2யும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி போட்டனால கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இத எடுத்துடலான்ட்டு இருக்கிறேன். கீழ கொட்டி நம்ம கொஞ்சம் காய விட்டுறணும். எதனாலன்னு கேட்டாக்கா, இந்த ஹீட்டு இப்போ எப்பவுமே சரிங்க, அடீனியம் பொறுத்தவரைக்கும் நீங்க அத எடுத்துட்டு ஒரு ஒரு 2 மந்த், 3 மந்த் அப்படியே நீங்க வச்சுட்டு நீங்க நட்டா கூட சூப்பரா தழைஞ்சு வரும். ஏன்னா, அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பிளான்ட் இது. மத்த செடியெல்லாம் எந்த செடிக்கும் இல்லாத மகத்துவம் இதுக்கு மட்டும் தான். இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இத எடுத்து அப்படி ஒரு பக்கமா நீங்க நிழல் வாக்குல போட்டு வச்சுட்டீங்கன்னா, நீங்க 3 மாசம் கழிச்சு பார்த்தாலும் அந்த இலை மட்டும் தான் பழுத்து கீழ கொட்டியிருக்குமே தவிர, நீங்க எப்ப வச்சாலுமே அது சூப்பரா தழைஞ்சு வரும். நானும் அது மாதிரி இந்த மழை காலத்துலலாம் வைக்க இடம் இல்லாத நேரம் என்ன பண்ணுவேன்னா, எடுத்து வெளியில தூக்கி போட்டு வச்சுருவேன். அப்புறம் 3 மந்த் கழிச்சு திரும்ப நட்டு வைப்பேன். அந்த வேரெல்லாம் கட் பண்ணிட்டு சூப்பரா தழைஞ்சு வந்துரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் வாங்குன பிளான்ட்டு 100 பிளான்ட்டுக்கு மேல அடீனியம் வாங்கியிருக்கேன். ஆனா எந்த பிளான்ட்டும் இதுவரைக்கும் செத்து போனதே கிடையாது. இந்த பிளான்ட் பாருங்களேன், கையும் காலும் அப்படியே மடக்கி வச்ச மாரி ரொம்ப அழகா இருந்தது. எனக்கே இந்த வேர் அந்த பார்க்கும்போது ஒரு குட்டி குழந்தை 2 கையும் வச்சு, கால வச்சு மடக்கி உட்காந்த மாரி இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இதையுமே அப்படியே போட்டு வச்சுட்டேன். அப்புறம் நெறைய பேர் நாட்டு மிளகா கேட்டாங்க. அதையுமே நான் பறிச்சு ஒரு பக்கம் இது பண்ணிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே சேகரிச்சுட்டேன். இப்போ நான் கொரியர் மட்டும் பேக் தான் பண்ணணும். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு சிஸ்டர் என்ன ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. உங்ககிட்ட இருக்கிற அடீனியம் கலெக்ஷன்லான்னு சொன்னாங்க. நானும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வச்சுட்டேன். அனுப்பி வச்சு இது பார்த்தீங்கன்னா 3 1/2 வருஷம், 4 வருஷம் இருக்கும். என்கிட்டயே இருக்கிற பிளான்ட் 3, 4 வருஷமா இருக்கிற பிளான்ட்டு. இது கேட்டாங்க. எனக்கு குடுக்குறதுக்கு இல்ல. இது ஆனா ஃபோட்டோ அந்த ஃப்ளவருக்காக இருக்கு. ஆனா இதே பூ சின்ன இதில இருக்கு. ஆனா அடுத்த மாசம் தான் அது பூக்கும். இந்த வெயில் காலத்தில தான் எல்லாமே பூக்கும். அது எதுன்னு நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி தரேன். இல்ல உங்களுக்கு நான் இதுவே வாங்கிக்கிறேன் அப்டின்னாங்க. சரி என்ன பண்றதுன்னு தெரியல. வேற இன்னொரு 2 பிளான்ட் கூட செலக்ட் பண்ணாங்க. நான் 3மே ஒண்ணா எடுத்துக்கிறேன். நீங்க அனுப்பி விடுங்க அப்டின்னாங்க. நான் 3 எடுக்கிறனால எனக்கு இத குடுக்க மனசு இல்ல. இருந்தாலுமே இத 1500 சொன்னேன். பெரிய பிளான்ட் இது பார்த்தீங்கன்னா 3 அடி ஹைட் இருக்கும். நெறைய பிரான்ச் இருக்கும். இத கட் பண்ணி வச்சோம்னாக்கா இன்னும் நெறைய பிரான்ச் வரும். இது 3 அடி ஹைட்டுங்கிறனால சரி ஓகே குடுத்துரலாம். நம்ம எப்படியும் புதுசா வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 3 பிளான்ட்டா கேட்குறாங்களேன்னு ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் ரூ. 1000 அட்வான்ஸும் போட்டுட்டு
திரும்ப வந்து அப்புறம் அந்த ஒயிட்டும் இன்னொரு கலர் எடுத்தாங்க. அத வேணான்னு சொல்லிட்டு, அப்புறம் இது மட்டும் கேட்டாங்க. நான் உங்களுக்கு இது வேணா 1500 குடுக்குறேன்னு. இது இவ்ளோ பெரிய பிளான்ட்டு. இதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சு அதுக்கு போய் கொரியர் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால இல்லைங்க சிஸ்டர், நான் சின்ன பிளான்ட்டு உங்களுக்கு பூக்கும்போது குடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அவங்களுக்கு ஒரு சங்கடம். அதனால சாரி சிஸ்டர் கோகிலான்னு நெனைக்கிறேன் அவங்க. அ மதுரையிலேருந்து கூப்ட்டாங்க. நெக்ஸ்ட்டு கண்டிப்பா உங்களுக்கு நெறைய அடீனியம் கலெக்ஷன் வச்சிருக்கேன். சின்ன சின்ன பிளான்ட் வச்சிருக்கேன். அது நல்லா ஒரு 1 வருஷத்துலயே பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா ஓரளவு பெரிய செடியா குரோத் ஆயிடும். நல்லா பூவும் உங்களுக்கு என்ன பூன்னு தெரியும். அதுவும் வெயில் காலத்தில வந்து பார்த்து வாங்கும்போது, நெறைய பூ பூக்கும்போது, உங்களுக்கு என்ன பூ, என்ன கலர் வேணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். இப்ப நான் இன்னைக்கு அனுப்புறேன் ராமேஸ்வரத்துக்குன்ட்டு ஒரு சிஸ்டருக்கு அனுப்புறேன். இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பூத்துக்கிட்டே இருக்கும். நெறையா அ ஸ்டார் ஹோட்டல்லலாம் அந்த பூ வாசல்ல வச்சிருப்பாங்க. நானே அத பார்த்து தான் அந்த பிளான்ட் மட்டுமே 4, 5 அதே கலர், அதே டிசைன்ல 4, 5 வாங்கிட்டேன். சரி ஓகே சூப்பரா இருக்கே அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீதி ஒரு சில பிளான்ட் எல்லாம் கொஞ்சம் டல் கலரா தான் இருக்கும். நான் வந்து அந்த கேட்லாக்ல பார்க்கும்போது நல்லா இருந்த மாரி இருந்தது. அப்புறம் வந்து பூக்கும்போது பார்த்தீங்கன்னா, ம் ஒரு ஒரு டல் கலரா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வைக்கிறதுக்கே இடம் இல்லாம அங்க பாருங்க, அதுக்கு ஒரு இதுக்குள்ள ஒரு சின்ன தொட்டியில 10 செடி, 12 செடி வச்சிருப்பேன். 10, 12 செடி ஒரே இதில வச்சிருக்கேன். ஏன்னா, இனிமே தான் வந்து தொட்டி அதுக்காக வாங்கி எல்லாம் ப்ராப்பரா ரெடி பண்ணணும். அதுக்கான நேரமே எனக்கு இல்ல. வைக்கிறதுக்கு சூழ்நிலையும் இல்ல. இங்க இருக்கிறதா, அங்க போறதான்னு தெரியாததுனால, அப்படியே ஒரு 2 மாசம் அப்படியே போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வாசல்ல சூப்பரான ஒரு ஹார்வெஸ்ட்டு. இது நானே எதிர்பார்க்கல. செம்மையா இருந்தது. அத பார்த்தீங்கன்னா, இந்த செடியோட இலைய என்கிட்ட ஒரு திட்டத்தட்ட 10 பேருக்கு மேல கேட்டாங்க நண்பர்களே. எனக்கு இந்த செடி குடுக்குறீங்களா? அந்த இன்னொரு கெலடியம் ஃபோட்டோவும் அனுப்புவாங்க. இந்த ஃபோட்டோவும் அனுப்புவாங்க என்கிட்ட. அனுப்பி, "சிஸ்டர் நான் இது காசு குடுத்து கூட வாங்கிக்கிறேன். பரவால்ல. சூப்பரா இருக்கு. எவ்வளோ சொல்லுங்க. நான் காசு குடுத்து வாங்கிக்கிறேன்பாங்க." எனக்கு நிஜமாவே சிரிப்பு வரும். ஏன்னா, நான் ஒவ்வொரு வாட்டி வந்து பிளான்ட் குடுக்கும்போதும், யாராவது 1 நபர், 2 நபர் இந்த அம் சேப்பங்கிழங்கு லீஃப பார்த்துட்டு கேட்பாங்க, "இது குரோட்டன்ஸ் போல இருக்குன்னு." இதுவும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா தான் இருக்கும். எதனாலன்னு கேட்டா, அந்த இலை வந்து நல்ல பெருசா தாமரை இலை மாரி இருக்கும். பார்க்க அப்படியே கிரீனிஷா அப்படியே படர்ந்து போய் இருக்கிறனால, எனக்கே இந்த செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னன்னாக்கா, இதில ஒரு ஸ்பெஷலு. இத வெளியில வச்சோம்னாக்க, ஆடு, மாடு சட்டப்பே பண்ணாதுங்க. தைரியமா நீங்க வெளியிலயும் வைக்கலாம். பார்க்கறதுக்கும் வந்து அழகா குரோட்டன்ஸ் மாதிரி இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு ஒரு 6 மந்த்ல நெறைய ஹார்வெஸ்ட்டும் சூப்பரா கிடைக்கும். ஒரு 5 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பரா வந்து நெறைய கிழங்கு வைக்கும். நான் பாருங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதாவது 1 மாசம் எக்ஸ்ட்ரா போனனால எல்லா கிழங்குலயும் முளப்பு வந்துருச்சு. இப்ப இத எடுத்து நான் வேற வேற அதாவது சமைக்கிற கிழங்கும் இருக்கு. முளப்பு இல்லாத கிழங்க அத ஒரு பக்கமா போட்டு வச்சுட்டேன்னா, ஒரு 1 மந்த் கழிச்சு அது பழசானதுக்கு அப்புறமேட்டு நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்படி இல்லைனாக்கா, நீங்க புளி கொஞ்சம் யூஸ் பண்ணி ஒரு காரக்குழம்பு மாரி வச்சீங்கனாலும் பெருசா நாக்கெல்லாம் அரிக்காது. நான் வந்து எல்லாமே ஒரு மாடி தோட்டத்தில ஒண்ணொண்ணு வச்சு கொஞ்சம் கலர்ஃபுல்லா வைக்கலாமே அப்படின்ட்டு ஒரு ஐடியா. 2வது நண்பர்களே, எனக்கு என்னன்னாக்கா, நாட்டு மிளகாய் போன வாட்டி நான் வீடியோ போட்டனால, எல்லாரும் நாட்டு மிளகாய் குடுங்க, எனக்கு ஒரு நாட்டு மிளகாய் குடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு மிளகா வச்சு விட்டுருக்கிறேன். இருந்தாலுமே இந்த ஒரு மிளகாய் எனக்கே வந்து ரொம்ப ஷாக்கு. இதில நெறைய ஹார்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேங்க. நீங்க நம்பலன்னா பாருங்க, இந்த பிளான்ட்டுன்னு நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இதில மட்டும் எனக்கு வந்து நெறைய விதை கிடைச்சு அதாவது வரமிளகாவும் கிடைக்கும், பச்சை மிளகாவும் இதிலேருந்து தான் எடுப்பேன் வேகமா வந்து. நான் பாருங்க இதே மிளகா தான் இப்போ போற இடத்துலயும் நம்ம தோட்டம் புதுசா வைக்கிறோம் இல்லையா? அங்க வந்து வைக்கலாம் போடலான்ட்டு இருக்கிறேன் விதைய. 2வது ஒரு சின்னதா ஒரு நம்ம ஊர்ல வைக்க போறோம் இல்லைங்களா? அது வந்து எப்படின்னாக்க, ஒரே மாசத்துல அந்த நம்ம தோட்டத்த எவ்வளோ சூப்பரா பெருசாக்கி, எவ்வளோ கலர்ஃபுல்லா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு சொல்லப் போறேன். ஏன்னு சொல்றேன் நண்பர்களே, புதுசா நீங்க மாடி தோட்டம் வைக்கிறவங்களா இருந்தா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து நெறைய பேர் யோசிப்பாங்க, 4 தொட்டி, 5 தொட்டி வச்சு ஸ்டார்ட் பண்ணி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வைக்க கண்டிப்பா பிகினரா இருந்தீங்கனாக்கா, நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்டிங்ல ஒரு கத்திரிக்காய், வெண்டைக்காய் உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஃபெயிலியரே 100% ஆகவே ஆகாது. மிளகா உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன்
மோட்டிவேஷனாவும் இருக்கும். ஆஹா! நம்ம தோட்டத்தில நம்ம போட்டு இதெல்லாம் வருதான்னு. நீங்க ஒண்ணுமே இல்ல சமைக்கிறத எடுத்து கொண்டு போய் புழிஞ்சு போட்டு ஒரு 4 தொட்டியில அது தக்காளிய வச்சீங்கன்னா, நீங்களே ஒரு 1 1 1/4 மாசம் ஒரு 40 நாள் கழிச்சு நெறைய ஹார்வெஸ்ட் தொடர்ச்சியா பண்ணிட்டே இருப்பீங்க. 4 செடி இருந்ததுன்னா, நீங்க தொடர்ச்சியா தக்காளி உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி கத்திரிக்காவும் அதே மாரி தான். நீங்க கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வாட்டி செடி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு 2, 3 இயர்ஸ் வரைக்குமே நல்லா சூப்பரா வந்து கிலோவா ஹார்வெஸ்ட் ஒரு 4 செடி வச்சீங்கன்னா, ஒரு கூடை நெறைய அதாவது நீங்க ஒரு 2 கிலோ கத்திரிக்காய் பறிக்கலாம் 4 செடியில. அவ்வளோ அ காய்க்குங்க கத்திரிக்காய் பொறுத்தவரைக்கும். ஒரு 4 தொட்டி. 4 தொட்டி வந்து தக்காளி, 4 தொட்டி வந்து கத்திரிக்காய், 4 தொட்டி வந்து பச்சை மிளகா, இந்த மாரி போட்டு வைங்க. வீட்ல இருக்க மல்லி இருக்கா, தூத்தி விடுங்க. உங்களுக்கு மல்லி கிடைச்சிடும். இது மாரி சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணும்போது, நமக்கே வந்து ஒரு ஹாப்பினஸ். நான்லாம் வந்து ஒண்ணுமே இல்ல. பிகினரா இருக்கும்போது நெறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கேன். ஐயோ! மாவு பூச்சி வந்துரும், அஸ்வினி பூச்சி வந்துரும். நான் என்ன பண்ணுவேன், கண்டுக்கவே மாட்டேன். அப்பப்போ செடி வந்தா வரட்டும், வராட்டி போட்டும்ன்னு விட்டுருவேன். அதுக்கப்புறம் என்னன்னா, அதுவே வந்துட்டு, அதுவே போயிடுங்க. பாருங்க இந்த அஸ்வினி பூச்சி இருக்கா, இதுக்காக நான் எந்த மருந்தும் நான் பெருசா தெளிக்கிறது கிடையாது. தண்ணி விடும்போது என்ன பண்ணுவேன்னா, இது மேல வந்து அப்படியே ஊத்திக்கிட்டே தேய்ச்சி விட்டுருவேன். மாவு பூச்சினா நான் கண்ல பட்டுச்சுன்னா, உடனே அத எடுத்து கிளீன் பண்ணிடுவேன். இதெல்லாம் எதுக்கு இந்த வீடியோல நான் சொல்றேன்னா, போன வாட்டி 2 நண்பர்கள் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. எங்க வீட்ல வந்து பூச்சி மாடி தோட்டத்தில இந்த மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சின்னு வருது. அது என்ன பண்றதுன்னே தெரியலன்னு. நான் எந்த மருந்தும் இதுவரைக்கும் அடிச்சது கிடையாது. நெறைய பேர் சொல்றாங்க. நான் அந்த ரிவ்யூலாம் பார்ப்பேன். இந்த மைதா மாவ காய்ச்சி அத ஸ்ப்ரே பண்ணாக்கா, அந்த மேல இருக்கிற அந்த கோட்டிங் ஒயிட் கலர்ல அந்த கோட்டிங் போயிடுச்சுனாக்கா, வராதுன்னு சொல்லிட்டு. நான் அத ட்ரை பண்றதுக்கு எனக்கு அவசியம் இல்லாம இருக்கு. ஒரு வேளை நெறையா வந்ததுன்னா, அது மாரி ட்ரை பண்ணிட்டு வேணா ரிவ்யூ குடுக்குறேன். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். தண்ணி அந்த செடிக்கு ஊத்தும்போதே நான் என்ன பண்ணுவேன்னா, செடி மேலேயும் கொஞ்சம் ஊத்தி விட்டுருவேன். அந்த மாவு பூச்சா இருக்கட்டும், அஸ்வினி பூச்சா இருக்கட்டும், அது மேல தண்ணி விடும்போது உங்களுக்கு வந்து முக்காவாசி பூச்சி கண்ட்ரோல் ஆயிடும். இந்த எறும்பு வந்ததுன்னா, கண்டிப்பா வந்து மாவு பூச்சா இருக்கட்டும், அஸ்வினி பூச்சா இருக்கட்டும் வரும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம தோட்டத்தில எறும்பு மட்டும் வராம பார்த்துக்கணுங்க. அப்பப்போ உங்களுக்கு வந்து இந்த பட்டை தூள் பண்ணி வச்சுக்கோங்க. மாடி தோட்டமா வச்சிருக்கீங்கன்னா, பட்டை தூள் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் இருந்ததுன்னா, அது லேசா போட்டு விடுங்க. எப்பவுமே ஈரமா இருந்துச்சுன்னா, அந்த எறும்பு வந்து வராது. அந்த எந்த செடியில வந்து எறும்பு நெறையா இருக்கோ, அந்த செடியில ஃபுல்லா ஈரமா இருக்கிற மாரியே பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த இடத்துக்கு வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விதை வந்து நான் கலெக்ட் பண்றேன். அவுரி சீட் தான் வந்து எல்லாமே வந்து போன வாட்டி கேட்டீங்க, இந்த வாட்டி பெருசா கேட்கல. இருந்தாலும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எடுத்தோம்னா நெக்ஸ்ட்டு வீடியோல அ ஃப்ரீ சீடு அனௌன்ஸ் பண்ணும்போது கேட்குறவங்களுக்கு குடுத்துக்கலாம். அப்படின்னு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாரி பால்சம் விதையுமே நல்லா நெறையாவே வந்து பிஞ்சு விட்டுருக்குது. இனிமே வந்து அது முத்துனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து ஜெயாஸ் கார்டன்ல கூட பார்த்தீங்கன்னாக்க, அ கேட்டிருந்தாங்க. எனக்கு அது ஃபோன் பண்ண எனக்கு நேரமே கிடையாது. நான் ஃபோன் பண்ணி தான் கே கேட்கணும். அவங்களுக்கும் கூட பால்சம் விதை அனுப்பிச்சி விடணும். ஏன்னா நான் கேட்டேன், விதை கேட்டேன். அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல. மத்தவங்களுக்கெல்லாம் அனுப்பிட்டு, நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த சிஸ்டர் சொல்லவே கிடையாது. சரி அவங்க குடுக்காட்டி என்ன நம்ம குடுப்போம். அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன். எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அனுப்பி கண்டிப்பா விடணும். அவங்க நம்ம சேனல் பார்க்குறாங்க. அதனால தான் வந்து கண்டிப்பா கேட்குறாங்க. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு நேரம் இல்ல. அவங்க அட்ரஸ் வந்து சிஸ்டர் நீங்க அனுப்பி வைங்க. நான் அனுப்புறேன். ஏன்னா நீங்களும் வந்து கார்டன் வச்சிருக்கீங்க. நெறையா ஃப்ரீ சீட் குடுத்துட்ருக்கிறீங்க. உங்களுக்கு நான் குடுத்தேன்னாக்கா, கண்டிப்பா எல்லாருக்குமே அது போகும்னு எனக்கு தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த புடலங்கா நம்ம தோட்டத்தில நல்லா பழுக்க விட்டுருக்கேன். பழுக்க விட்டு நானும் பார்த்துட்டே இருக்கேன். பழுக்க விட்டு 1 மாசம் ஆச்சு. இது மஞ்சளே ஆக மாட்டேங்குது. ஒரு கோவத்தில சரி வேண்டாம் போ இது வந்தாலும் சரி, உள்ள எப்படியும் கொஞ்சம் அமுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் டைட்டா இருந்தது. அதுக்கப்புறம் கொழ கொழன்னு இருந்தது. ஒரு வேளை உள்ள பழுத்திருக்குமோன்னு ஒரு டவுட்ல வந்து இன்னைக்கு ஹார்வெஸ்ட் அத பண்ணிட்டேன். பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒண்ணே ஒண்ணு வந்து சமையலுக்கு ரெடியா இருக்கு. இத வந்து நாளைக்கு தான் சமைக்கணும். பறிச்சுட்டு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. இத ஹார்வெஸ்ட் பண்ணணும். நெறைய பிஞ்சுங்க. ஏகப்பட்ட புடலங்கா அது வரி புடலையில ஏகப்பட்ட பிஞ்சு இருக்கு. இதெல்லாமே வந்து அப்படியே விட்டுறலாம். விதைக்காக விட்டு
ஊருக்கு போகும்போது அங்க எடுத்துக்கலாம். நம்ம வந்து தோட்டத்தில வந்து ஒரு இந்த ஒரு காய நம்ம விடணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து ரூ. 40 குடுத்தோம்னாக்க 4 சீடு தான் வருது. 4 சீடு ரூ. 40 குடுத்து வாங்கணும். அதுக்கு இந்த ஒரு காய் ரூ. 40ல அதில எத்தன சீடு இருக்கும் உள்ள? அப்படிங்கும்போது அத ஒரு விடுறது தப்பா எனக்கு தெரியல. நானு ஏற்கனவே 2, 3 வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன் இல்லைங்களா? அதனால இனிமே வர்றத பேசாம விதைக்கு விட்டுறலான்னு தான் இருக்கேன். விட்டுட்டோம்னாக்கா நம்மளும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா 1 வருஷத்துக்கு நமக்கு தேவை இருக்கும். அதே நேரம் மத்தவங்க கேட்குறவங்களுக்கும், எனக்கு அனுப்புற நண்பர்களுக்கும் குடுக்கலாம். அதுவும் இல்லாம இந்த பால்சம் இன்னைக்கு கலெக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து ஒரு 2, 3 வாட்டி வந்து பிளான்ட்டா இருக்கட்டும், கட்டிங்கா இருக்கட்டும் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து கேட்டு இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு அனுப்புறாங்க இல்லையா? கஷ்டப்பட்டு அனுப்புறாங்க. கொரியர் சார்ஜ் அ அனுப்பி 45, 55ன்னு கொரியர் சார்ஜ் குடுத்து நமக்கு அனுப்புறாங்க ஃப்ரீ சீடு. கேட்டு குடுக்கும்போது, நம்மளும் வந்து அவங்க கேட்டு நம்ம இல்லன்னு சொல்ல முடியாதேங்கிறனால தான் இன்னைக்கு வந்து நான் பார்த்தேன். அதே மாதிரி பால்சம்ல 1, 2 விதையும் இருந்தது. அவங்க கேட்குற நண்பர் எனக்கு செடி அனுப்புன நண்பருக்கு குடுத்தது போக, மீதி எல்லாத்துலேயும் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு பால்சம் விதைய வச்சு விடுறேன். ஆ அது வந்து உங்களுக்கு நாளைக்கு தான் பேக் பண்ண போறேன். எனக்கு இந்த வாட்டி ஒரு நல்ல நண்பர்கள்லாம் நெறைய பேர் வந்திருக்காங்க. இல்லன்னா இதுவரைக்குமே எனக்கு ஃபோன் பண்ணி யாருமே டார்ச்சர் பண்ணவே கிடையாது. அனுப்பிட்டீங்களான்னும் கிடையாது. யாரும் ஃபோன் பண்ணி எனக்கு இது குடுத்து தான் ஆகணும். சீக்கிரமா எனக்கு அனுப்புங்க அப்படிலாம் சொன்னது கிடையாது. ஒரு வாட்டி கேட்ட நபர்கள் எல்லாருமே ஒரு பொறுமைசாலியா இருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் திரும்ப ஃபோன் பண்ணவே இல்ல 2 நாளா. பரவால்ல எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். இல்லன்னா ரொம்ப அர்ஜென்ட் பட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு 2 நாள்ல அனுப்பிடுறீங்களா? 4 நாள்ல அனுப்பிடுறீங்களாங்கும்போது, என்ன ஒரு 4 பேர் சொல்லும்போது இல்லன்னும் சொல்ல முடியாது. நம்மளோட வேலைகள அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அனுப்பும்போது, அது நமக்கும் சிரமமா இருக்கும். அது ஒவ்வொரு டைம்ல தான் அந்த மாதிரி நண்பர்கள்லாம் வந்து அர்ஜென்ட் படுறீங்க. இந்த வாட்டி எல்லாருமே பொறுமைசாலியா இருக்கிறனால அமைதியா இருக்கிறீங்க. ஒருவேளை வந்து ₹20 தானே பரவால்ல, ₹20 போனா போகட்டும்னு நெனைக்கிறீங்களா என்னன்னு தெரியல. போன வாட்டி வந்து 45 வாங்குனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் லாங்குனா 65 ஆகுதுன்னு சொல்லிட்டு, அர்ஜென்ட் ஸ்பீட் போஸ்ட் பண்ற மாரி ஆயிப்போச்சு. இது வந்து கொரியர் தானே. அ அதனால என்னன்னு தெரியல எனக்கு. இந்த வாட்டி ஒரு கால் கூட எனக்கு வரவே கிடையாது அனுப்பிட்டீங்களான்னு. நானும் வீடியோல சொல்றேன் இல்லையா? எனக்கு வந்து அ விதை வந்து ஆர்டர் குடுத்துட்டீங்கனாக்கா, திரும்ப எனக்கு வந்து ஒரு 1 வாரத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதனாலயா இருக்கலாம். இப்போ விதையெல்லாம் ஓரளவு கலெக்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு தான் பேக் பண்ணணும். நாளைக்கு பேக் பண்ணி எங்க வீட்டுக்காருக்கு அனுப்பி வைக்கணும். ஏற்கனவே வந்து கோழிக்கொண்ட விதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த பூவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் விதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு பறிச்சிட்ருக்கிறேன். நம்ம மாடி தோட்டம் வந்தாக்க, அது எப்படியோ தெரியலங்க. இங்கேயே இருக்கணும் போல இருக்கு. ஆனா இதுக்கு மேல ஒரு 3 மந்த் இப்படிலாம் வந்து பெருசா வந்து இங்க நின்னுட்டு வேலைலாம் செய்யவே முடியாது. ஏன்னா வர்றதெல்லாம் வெயில் காலம். எனக்கு வந்து செடிய எப்படி தான் காப்பாத்த போறேனேன்னு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. எதனாலன்னாக்க, ரொம்ப ஆசையா வளர்த்த செடி. இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு இன்னொருத்தங்க கிட்ட குடுத்துட்டு பார்த்துக்க சொல்லி போறோம். அவங்க எப்படி பார்த்துப்பாங்களோங்கிற மாதிரி அதாவது சொல்லுவேன் இல்லையா? அடிக்கடி வீடியோல சொல்லியிருக்கேன். நம்ம வளர்த்த அதாவது நம்ம பெத்து அத வளர்த்து ஒரு குழந்தைய தூக்கி இன்னொருத்தவங்க கிட்ட குடுத்துட்டு போனா ஒரு மாதிரி ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா? ஒரு நம்மள ஒரு பாட்டி தாத்தாக்கிட்டயே ஒப்படைச்சிட்டு போனா கூட ஒரு சின்னதா ஒரு நெருடல் இருக்கும். எப்படி பார்த்துப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி தான் எனக்கும் வந்து இப்ப நான் இத மாடித்தோட்டம் பராமரிக்க ஆள் வச்சுட்டு போய் அங்கேயும் ஒரு பெரிய கார்டன் ஸ்டார்ட் பண்ண போறேன். இருந்தாலுமே வந்து ஒரு சின்ன கஷ்டம் இருக்க தான் செய்யுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட்டு தான் நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பிளான்ட் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. இந்த 3ம் பிளான்ட்டும் தான் கேட்டாங்க. அதனால சரி நல்ல வேளை அந்த பணம் வந்து நான் ரிட்டர்ன் அனுப்பிட்டேன். இல்லைனாக்கா எல்லாத்தையும் நான் கொட்டி அது முதல்ல காய வச்சேன் பார்த்தீங்களா, காய வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு தான் அனுப்புவேன்னு சொல்லிட்டு. அது மாரி இதையுமே கொட்டுறதுக்கா இருந்தேன். இத கொட்டிட்டு திரும்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்னா கொட்டிட்டா கண்டிப்பா வந்துரும். அது பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் வந்து அது அதாவது அது உள்ள போய் வேர் விட்டு அதுக்கப்புறம் வரதுக்கு ரொம்ப ஸ்லோவாகும் இல்லையா? அதனால தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது.
நல்ல வேளை எனக்கு வந்து முதல்லயே சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு பிளான்ட் எதுக்கு அனுப்ப முடியலன்னு சொன்னாக்க, இப்போ ஒரு பிளான்ட்டுக்குனாலும் இந்த பாருங்களேன், எத்தனை அடி உங்களுக்கு தெரியல. இந்த வீடியோல பார்க்கறதுக்கு உங்களுக்கு தெரியல. நல்லா ஒரு 2 1/2 அடிக்கு மேலேயே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு பெரிய பாக்ஸ் தான். அந்த 2 1/2 அடி வந்து மேலே உடைஞ்சிராம பெரிய பாக்ஸ் போடுறேன்னா, அந்த ஒரு பாக்ஸ மட்டும் நம்ம ஒரு செடிக்கு போட முடியாது. அத போய் கொரியர் பண்ணணும். 3 செடிங்கும்போது எனக்கு பெருசா டிஃப்ரெண்ட் தெரியல. அதனால தான் சரி வேண்டாம், இருக்கட்டும். ஒரு செடிய குடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. அதுவுமே நான் கண்டிப்பா 100% குடுக்கவும் மாட்டேன். ஏன்னா, இப்போ நான் வேற பக்கம் கார்டன் ஸ்டார்ட் பண்ண போறேன். இது வந்து வேற ஒருத்தங்க பார்த்துக்க போறாங்க. சரி குடுத்துட்டு கூட நான் அப்புறம் நம்ம வளர்த்திக்கலாம், வாங்கி வளர்த்திக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் முதல்ல நெனச்சேன். அது வேண்டாம், என்னைய விட்டு போகலன்னு அந்த செடி நெனைக்குது. அதனால தான் அ இருக்கிற மாதிரி அதாவது செடிகளுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு உயிர் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஒரு பிடிச்சவங்கள விட்டு அது அவ்வளோ சீக்கிரத்தில சாகவும் செய்யாது. அதே நேரம் வந்து போகவும் செய்யாது. அப்படிதான் நான் நெனைக்கிறேன். என்னைய புடிச்சனால தான் இந்த பிளான்ட் வந்து வேண்டாம், அங்க அனுப்பாதன்னு சொல்லிட்டு கடவுள் வேற ரூபத்தில வந்து இது பண்ணிட்டாரு. இது பார்த்தீங்கன்னா, உள்ள நெறைய வேர் விட்டு போய் இருக்கு. இந்த பாட் பத்தவே இல்ல. ரொம்ப உள்ள வந்து கனமாயிடுச்சு. இப்ப இத எடுக்கணும்னாலும் நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எடுக்கவே முடியாது. உள்ள வந்து பெருசா வந்து கிழங்கு வச்சிருச்சு. இத கட் பண்ணி எடுத்தா தான் முதல்ல வந்து எடுக்கவும் முடியும். அது இப்போ கண்டிப்பா இந்த 2 தொட்டி நான் கட் பண்ணா அதுவே எனக்கு 200 லாஸ் ஆயிடும். அதனால சரி ஓகே. ஏதோ ஒரு இதுதான். இந்த செடி பார்த்தீங்கன்னா, நல்லா ஹைட்டு போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல கட் பண்ணி விட்டு, அதுக்கு மேல சாஃப்ன்ட்டு ஒரு மருந்து இருக்கு. அது வந்து ஃபங்கஸ் சைடு. அந்த இத வச்சு விட்டுட்டோம்னாக்கா, கீழ பிரான்ச் பெருசா வரும். பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஆலமரம் மாரி இருக்கும். எனக்கு வந்து உள்ள வேலை செய்யறதுக்கே முடியல. வேற உங்களுக்கு ஃப்ரீ சீட் கலெக்ட் பண்ணி நான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். அட்லீஸ்ட் ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் பண்ணுறதுக்கு கூட நீங்க கஷ்டப்படுறீங்க. பார்க்குற நண்பர்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட்டோ இல்ல ஒரு லைக் போட்டிங்கனாக்க நம்மளோட வீடியோ வந்து எல்லா பக்கமும் வந்து ரீச் ஆகும். ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய் மக்களே!